ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் சுஜா டெய்லி டைம்ஸ். ஸோ நேற்று வீடியோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் நேற்று வீடியோவில் வந்து எண்டு இதில் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். நிறைய பேர் வந்து அதை நான் நெகட்டிவாக எடுத்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க நெகட்டிவ் போட்டதுனால நான் அழுக கிடையாது. அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கோவமாக இருந்தது. அக்காவையோ இல்லை அப்பாவையோ அம்மாவையோ இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரை பற்றி சொன்னாலும் எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும், வந்து தான் ஆகணும். அதுதான் ஒரு ஹியூமனோட நேச்சர். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து ஏதாச்சும் ஒரு காயப்படுத்துகிற மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு பேசுறது வந்து நியாயமே இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அது வந்து அழுது தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டுல. அழுது எதுக்குன்னா வந்து எங்கள் அக்கா வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கா, அதை நினச்சேன். அதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் வந்து வேர்த்துருச்சு. அதனால தான் வந்து அது அந்த சைடில் எமோஷனான. மற்றபடி அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க நான் அதுக்கு அழுதேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் நமக்கு ஃபீலிங் வரும்ல. நம்ம வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் யோசிக்கும் போது டக்குன்னு நமக்கு வந்து தோணும், ஐயோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படின்னு. ஒரு செகண்டில் நம்ம கண்ணில் நமக்கே அறியாமல் வந்து அந்த கண்ணீர் தண்ணி வந்துடும். அதுதான் எனக்கு வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கலாம் சத்தியமாக மதிக்கக்கூடிய மாட்டேன். பட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு என்ன ஓகே ஃபைன், நீங்கள் வந்து பேசலாம். பிகாஸ் நான் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கேன். பட் என் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் வரும். அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண தான் செய்வேன். அது அழுதெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் நான் வந்து ஜாலி மூட்லேருந்து வந்து அசால்ட்டாக விட்டுருவேன். சம்டைம்ஸ் கோவமாக இருந்தால் அந்த கமெண்ட்லேயே வந்து நான் திருப்பி கொடுப்பேன். அதுவும் ஒரு சில வந்து சொன்னால் இனிமேல் வீடியோவில் நீங்கள் மட்டும் தான் பேசணும், அக்காவை பேசக்கூடாதுன்னு. அது அவங்க அந்த கமெண்ட் படித்தா அவங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் சொல்லுங்கள். அது வந்து கஷ்டமாக தானே இருக்கும். அவங்க குழந்தை ஒன்றும் கிடையாது, இல்லை எழுது படிக்க தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. அவங்களும் கமெண்ட் படிக்கும்போது ஐயோ அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அவங்க வந்து சும்மா ஜாலிக்கு ஃபன்னுக்கு வராங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு நோக்கத்தோடையும் வரல, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லிக்கணும். ஃபைன், இன்றைக்கி அந்த கபாப் வந்துச்சா வரலையா, அது கபாபா என்னன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் வீடியோவில் நீங்களே பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கூடயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் எனக்கு வந்து அதை கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ரீட் தட். கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து அதை எடுத்து வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட்டுக்கு வந்து அக்கா என் பேரை வந்து சொல்லி ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹாய்டா செல்லக்குட்டி, எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். இனிமேல் நான் பேரை எழுதி வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. ஐயோ அவங்க பேர் வந்து நான் மறந்துட்டேன், ஷீலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட குழந்தை பேர் தெரியல. வெயிட்டிங் டு என்னோட வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ செல்லக்குட்டி. இன்னொன்று சொல்லிக்கிறேன், பியூட்டிஃபைனிங் விட சுஜா டெய்லி டைம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபைனிங் சொல்லிட்டாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுஜா டெய்லி டைம்ஸில் நானாக இருக்கேன். ஐ மீன் அதுலேயும் நான் நானாக தான் இருந்தேன். பட் அதில் வந்து கண்டென்ட் மட்டும் தான் பேசணும். இவ்வளோதான் அளவை இவ்வளோ தான் பேச முடியும். அது வந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நான் அந்த வீடியோவை பற்றி நான் பேசுவேனா இல்லை என் சொந்த கதை சோகதை பேசுவேனா. ஸோ எனக்கு சுஜா டெய்லி டைம்ஸில் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ பேர் கொடுத்துருக்கீங்க எக்ஸ்பிரஷன் குவீன். என்ன அவ்வளோ எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறேன். இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி. எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங். சுஜா டெய்லி டைம்ஸ் ஆரம்பித்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு த கோர் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மேலே ரொம்ப போட விருப்பப்படல. பை பாய். ஸோ இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இப்போ வந்து இவர் இங்கே வந்து வைக்க போகிறாரு. சூடாச்சுன்னா எப்படி தெரியும்? தாங்க ரொம்ப வச்சுருங்க. கம்பி பல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் வீட்டில். ஏதோ பேசிகிட்டே வைங்க. பிக்னிக்காக போகிறோம், பயங்கர சூடாக இருக்குது. தன்மை போதும். 4 வச்சுக்கலாமா, 1 வைக்கலாமா? இன்னொன்று வைங்க. 5 வச்சுக்கலாம் போல இருக்கு. இன்னொன்று கொடுங்க தன்மை. ஒன்று கொடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு விட்ருங்கப்பா. ஒன்று மட்டும் தானே பாக்கி இருக்கு. இது வேற இருக்கு, அது வேற இதில் போட்டு கொடு தன்மை. வச்சிடலாம். ஸோ அருமையாக வந்துட்டு இருக்கு. இங்கே காமிச்சா தெரியும். தண்ணி எல்லாம் உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். என்னது அப்படியே அனல் அடிக்குது ராடு. ஆமா, ப்ளீஸ் கம் திஸ் சைடு தனுக்குட்டி. ஹீட் ஆகும். ஷூ வாவ், பாரு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படிதான் வரும், அப்புறம் ஹீட் ஆகும். கருகருன்னு இருந்தது. பார்க்கவே செம்மையா இருக்கியா இந்த சைட்ல இருந்து.
சிக்கன் டிக்கா மசாலா வந்து ஏதோ டிஜேல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாமா? பம் 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 பம். நல்லா இருக்கா? இரு இரு இரு. செம்ம டேஸ்டா இருக்கு. நல்ல டேஸ்ட். எங்க பாரு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும்டி தங்கம். நல்லா இதே கரெக்டா இருக்கு. அப்ப அது மேரினேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது எப்படி இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ஆனால் இது என்ன ஒரு சஜஷன்னா, இது நீங்கள் லஞ்சில் பண்ணிடாதீங்க. லஞ்சில் பண்ணால் பயங்கர ஏற்கனவே டெம்பரேச்சர் அதிகம் நம்ம ஊருக்கு கிளைமேட். ரெண்டாவது இது 2000 டிகிரினால அந்த பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படியே பயங்கர சூடு. ஆனால் நல்லா ரொம்ப ட்ரை ஆகுது சிக்கன். அந்த என்ன சொல்றது, கிரில்லோட ரொம்ப ட்ரை ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மேரினேட் பண்ணது ரொம்ப நல்ல டேஸ்டா தான் இருக்கு. நல்ல டேஸ்ட். என்னது தான் அது சக்சஸ் ஆயிடுச்சு நான் பண்ண ஸ்டைல். ஆனா ஒண்ணு, இது வந்து ப்ராப்பரா நீங்க பண்ணணும், இல்லைன்னா டேஸ்ட் கொடுக்காது. எல்லாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்றோம். ஆனா பெருசு வேக மாட்டேங்குது. சார்கோல் வந்து வேகும். இது கரண்ட் எலக்ட்ரிக்னால ஒரு லிமிட் இது, அதனால சின்னதா கட் பண்ணி ட்ரை பண்றோம். குட்டிமா கரம் மசாலா போடுறோம். இந்த கொஞ்சமா போடுது, மிளகா தூளது. கண்ணை மூந்து பாத்துறாத. அப்புறம் மல்லித்தூள். பட் தம்பி அம்சல்ல வந்து சால்ட், சாட் மசாலா, மேங்கோ ஃப்ளவர், தயிர், லெமன் புளிஞ்சு விட்டுறலாம். இதுல லெமன் போடுங்க, கொஞ்சம் லெமன் போடுங்க, டொமேட்டோ போடுங்க, புளிட்டு நல்லா புளிஞ்சிங்க. அருமை. கை கழுவிக்கோ கண்ணு. போதும் 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 போதும். அப்புறம் தெரியுதா? தெரியுதா? ஓகே. இன்னும் சின்ன சின்னதாக போடுங்க, அப்பதான் சீக்கிரம் வேகும். ஆமா, அப்பதான் சீக்கிரமா போய் உட்காந்து சாப்பிட முடியும். இது தாங்காது. ஸ்கியூவர்ஸ் இருக்குப்பா இன்னும் நிறைய. அப்படியா? ஸோ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூடம் போயிடுச்சு. கீழே போட்டுறாத, கீழே போட்டுறா தன்மை. கூட கூட நினைக்கிறேன். இது வைக்காத. கொடுங்க. இது இப்போ பண்ணது இந்த கடை ஸ்டைலில் பண்ண சொல்லி இப்போ ஃப்ரெஷ்ஷாக மேன் பண்ணி இப்போ போட்டிருக்கோம். ஸோ குக் ஆகிட்டு இருக்கு. இது முன்னாடி குக் ஆனது பாருங்க, எப்படி நல்லா இருக்கு பாருங்க. ட்ரையாக நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதாவது ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நான்வெஜ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபுல் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் பண்ணும்போது வெஜிடேரியன் கோவப்படுவீங்க. ஸோ அவங்களுக்கு அதனால் பியூர் நான் கீழே வச்சுட்டு பேசுங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது குத்த மாட்டேன்பா, குத்துனா அவ்வளோ சோறு கிடைக்காது. இது அப்படியே ஃபுல்லா சரி சொல்லுப்பா, என்ன பண்றோம் ஓத சொல்ல. அவங்க வீடியோ பார்க்குறாங்க, என்ன முடியல செஞ்சு வச்சிருக்கோம், சாப்பிடணும்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு கம்மியாக ஊற்றுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டா பேச விடலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வெஜிடேரியன், அதாவது கார்னு, ரெண்டாவது என்ன பண்ணலாம், குக்கும்பர் பண்ணலாம், கார்ன் பண்ணலாம், வாட்டர்மெலன், பைனாப்பிள், மஷ்ரூம் செஞ்சுக்காங்க. பிளஸ் அங்க எடுத்து கொடுத்த மாதிரி கேப்சிகம் அது சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா இதுல நாங்க போதும். ஏன்னா எனக்கு இதே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. வராதான்னு தெரியல. இது ஆக்சுவலா ஆயில் ஃப்ரீ ஃபுட் மாதிரி இருக்கு. நல்ல ட்ரையா இருக்கு பாருங்க. அங்க சிம்பிள் தான் திருப்பி போட சொல்றாங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கரிஞ்சு போயிடும். பாப்பா வந்து சொல்லிடுறாரு திருப்பி போடு ராஜே அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி இன்னோவேட்டிவா உங்களுக்கு ஏதாவது வேணும்? இன்னோவேஷன் எல்லாம் கிடையாது. இந்த நம்மளுக்கு இன்னோவேஷன் பாருங்க, ரெசிபி தெரியாம போட்டு நம்ம இன்னோவேஷன் அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு தெரிஞ்சா, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சா ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்றோம். நீங்க ரிஸ்க் எடுக்க, நாங்க ரிஸ்க் எடுக்க இருக்கோம். ஸோ இத்துடன்
உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை. லைக் அதெல்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். பயங்கரமா நம்புறாங்க. லைக் போட்டு கமெண்ட் ஒரு 2000 கமெண்ட் வருங்க. லைக் எவ்வளவு கேட்டுக்க, கேளு கொடுப்பாங்க. அவ்வளவு லைக் நீ கேட்கவே மாட்டேங்க. கேட்டு வாங்கிக்கோங்க. கேட்டு வாங்கிக்கோ. ஆமா, சரி, லைக் பண்ணிடுங்க. பை பை சொல்லிப்பா. பை. அவ்வளவுதான், டிஸ்டன்ஸ்லயே பேசிக்கலாம்.